இப்ப பாரு என்ன பண்றேன்னு. வீட்டுக்குள்ளே வந்துருச்சு. எங்க கடையை அடக்கி விட்டாங்க. அடுத்தடுத்து ஆளுங்க வந்துட்டே இருந்தாங்க. அதான் இப்படி லேட் ஆயிடுச்சு. இல்லை அண்ணே சந்திராபுரம் எங்களை விட்டு விட்ட அவளும் சேர்ந்தாலும் தள்ளி போடி எங்க அவ அண்ணே வீட்டுல மடையில் போட்டுட்டு இருக்கா. முடிச்சிட்டு நேரம் வர சொல்லிட்டேனே. பெருசா வந்துருவா. உடனே வரச்சில்ல. சரி இதுல நம்ம பணம் இருக்கு. நீ என்ன நினைக்கிறியா? ஏல மரம் செல்லலாம் வாசல்ல வச்சு வச்சிட்டு போவா. வா உள்ள வா. எவ்வளவு தூரத்துல இருந்தாலும் நீ இந்த ஊர்க்காரங்கிறத நிரூபிச்சிட்டப்பா.
மூர்த்தி என்னடா அவன் நம்ம கூட நின்றுட்டு இருந்தான் இப்ப இப்படி வந்துட்டு இருக்கான். என்ன பாக்குறீங்க? நம்ம கருப்பு உங்க தம்பி மேல இறங்கி இருக்காருப்பா. அடிச்சது போது நிறுத்துங்கப்பா. ராமச்சந்திரா கோப்பா கருப்பு நாசம் கோப்பா. ஒன்னும் ஆகாது, நான் இருக்கேன். விஜய், மாமா நீயும் வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கமா. வா விஜய் இது வாங்கிக்கோ. வா ஆசீர்வாதம் வாங்கிக்கோ. ஏய், ஏய், விஜய், விஜய் 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 மரியாதை மரியாதை போட்டுதா. பூசாரி ஐயா சாமியை மலையேற்றுங்க. சரிங்க ஐயா சரிங்க. ஏம்மா, வாங்கம்மா வந்து தனியா வந்துங்க வாங்க. மர உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? நிறைய போச்சுடா. ஆபத்துல காப்பாத்தாம தப்பு இல்ல. அதுக்குன்னு இப்படியா பயமுறுத்திட்ட எல்லாரையும்? பாத்தியா எப்படி கேக்குறான்னு? என்ன நடந்துச்சா? நீ கருப்பு சாமி வேஷம் போட்டு பொய்யா சாமி ஆடினி. என்னடா நடந்துச்சா? மாறா, பொய் சொல்லிட்டு இருக்காத. எதுக்குடா பொய் சொல்லிட்டு இருக்க? மரா, போ. அந்த அந்த கருப்பண்ண சாமிதான் உன் மேல நிஜமாவே இறங்கி இருக்குடா. அம்மா மேல சத்தியமா எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. என் மேல சாமி வந்துச்சா? ஆமாண்டா. அந்த கருப்பண்ண சாமிதான் உன் மேல இறங்கி எல்லாரையும் காப்பாத்தி இந்த விளக்க பத்திரமா கொண்டு கோயில்ல சேர்த்திருக்கு. நீ ரொம்ப கொடுத்து வச்ச வேண்டாம். நீ நல்லா இருப்ப. ஏப்பா, இனியே இந்த ஊர் மரியாதையை யாருக்கு கொடுக்கணும்னு இந்த சாமி தான் வந்து சொல்லணுமா? ராமச்சந்திரன் தான் இதுக்கு தகுதியான ஆளுன்னு அந்த தெய்வமே இறங்கி வந்து சொல்லிருச்சு. ராமச்சந்திரா, நீ முன்னாடி வா.
கருப்பா இந்தாப்பா புடி. ராமச்சந்திரா, இன்னையில இருந்து அடுத்த திருவிழா வரைக்கும் இதெல்லாம் உன்னோட பொறுப்பு. கோவில் நிர்வாகத்தை நல்லபடியா நீதாப்பா பாத்துக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. ராமச்சந்திரா, உண்மையை சொல்றியா? இப்படிப்பட்ட பிள்ளைகளை பெத்தெடுத்ததுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும்யா. நீ யாரு, உன் மரியாதை என்னங்கிறத உன் பிள்ளைங்க எல்லாம் காப்பாத்திட்டாங்கப்பா. இத்தனை பேர் கூடியிருக்கிற இடத்துல